Welcome to Teachers Care Academy. This is Dr. Varadaraj from University of Delhi, Associate Professor of English. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உலகமே ஒரு ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வேகம் அந்த மாதிரியான வேகம் அதீத வேகத்தில் போயிட்டுருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இந்த டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுக்கு படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸோட மட்டும் இல்லாமல் மனவளம் குறித்து பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் குறிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் அதில் ஓரியன்டாக இருக்கிற மைண்ட் செட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் பொதுவாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட அதாவது மொத்தமாக 20 lakh கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணதாக சொன்னாங்க. ஒரு எத்தனை மொத்தம் போஸ்டிங்ஸ் ஒரு 6,000 போஸ்டிங்ஸ் தான். இப்போ பொதுவான மைண்ட் செட் இந்த 6,000 போஸ்ட்டுக்காக நான் அப்ளை பண்ணணுமா, எனக்கு கிடைக்குமா, இல்லை எனக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு திருப்பி கேட்டு அதே அப்பியர் ஆகாமல் போனவங்க பல பேர் உண்டு. ஆனாலும் அந்த 20 lakh கேண்டிடேட்ஸில் அந்த 6,000 நானும் ஒருத்தரம் இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்ட கேண்டிடேட்ஸும் உண்டு. அவங்க தான் எக்ஸாமில் அப்பியர் ஆகியிருக்காங்க. இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்கா, இதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு நிறைய பேருக்கு நிறைய நிலைமைகளில் ஏற்பட்டிருக்கு. வேறு சிச்சுவேஷன்ஸில் வேறு கான்டெக்ஸ்ட்டில் ஏற்பட்டிருக்கு. நம்மளால் அதை பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். பட் அதை கடந்து வந்திருப்போம். எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது ஒரு சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடணும்னு போட்டால் அந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுடணும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை கையில் வச்சுக்கணும். பட் அந்த ஈவெண்ட்டை நம்ம விட்டுறணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே அந்த நமக்கான அந்த சேட்னஸை மட்டும் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருந்துட்டு அதோடவே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ எல்லாமே அப்படி மாறிட்டுருக்கோம். அதாவது இந்த 1930s கிட்டத்தட்ட இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்கா கிரேட் டிப்ரெஷனில் உணவு பற்றாக்குறையிலேருந்து ஜாப் மார்க்கெட்லேருந்து அப்புறம் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆனப்போ அப்போ தான் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் பொறுப்பேற்றுக்கிறாரு. பொறுப்பேற்று அவர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்கலான்னு பிளான் பண்ணும்பொழுது யாருக்குமே அவர் என்ன பேச போகிறாரு, இவர் என்ன பெருசாக பேசிட போகிறாரு, இவர் மட்டும் என்ன சொல்யூஷனை கொடுத்துட போகிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் ஆரம்பித்த விஷயம் ஒன்று தான். இன்றைக்கி நம்ம நிலைமை இப்படி இருக்குது. பட் ஹோப், இஃப் ஹோப் இஸ் தேர் வி கேன் சர்வைவ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் எல்லா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இல்லை ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் காம்படிட்டர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஹோப் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு நாளைக்கு லைஃப்க்குரிய அந்த சீட்ஸ், வி ஆர் சோயிங் த சீட்ஸ் ஆஃப் டுமாரோ த்ரூ த ஹோப். அப்போ என்னென்னா அதுதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழியில் ஹோப் சஸ்டெயின்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறோன்னா அது ஹோப் தான். அந்த ஹோப்பை ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் கொடுக்கும்பொழுது மெதுமெதுவாக மீண்டெழுந்து அமெரிக்கா தன்னுடைய வழக்கமான பவர்ஃபுல்லான பாதைக்கு வந்தது. அப்படி தான் இப்போ நம்ம எல்லாருமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் நிறைய பேர் காம்படிஷன் அதிகமாக போச்சு. கேஸ்ட் செக்ரிகேஷன் இருக்குது, அப்புறம் அந்த கொஷின் பேப்பர்ஸ் நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்மக்கிட்ட அந்த ஹோப் இருந்தால் அந்த ஹோப் வச்சு நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்தாலே ஒழிய டீச்சர்ஸ் கேர் அகாடமி என்ன பண்ணாலும் எப்படிப்பட்ட மெட்டீரியல் கொடுத்தாலும் நம்மளால் கிராக் பண்ண முடியாது. அப்போ அந்த ஹோப்பை வளர்க்குறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வேறு விதங்களில் உங்ககிட்ட சில விஷயங்களை வலியுறுத்தி வரும்போது அதை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஹோப்பும் பில்ட் ஆகுது, உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கொஷின் பேப்பர்ஸ் ஆர் நாட் மேட் இன் ஹெவன், தே ஆர் மேட் பை பீப்புள் லைக் அஸ். நம்மை போன்று படித்துவிட்டு பதவியில் இருக்கின்ற, பொறுப்பில் இருக்கின்ற அல்லது பணியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் தான் கொஷின் பேப்பர் தயாரிக்கிறாங்க. அப்படின்னும் போது இதில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதில் என்ன லாஜிக் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. வெளியே எங்கேருந்தும் கொஷின் பேப்பர் வரப்போகிறதில்ல. ஒரு மார்ஸ்லேருந்தோ, ஒரு வீனஸ்லேருந்தோ, ஒரு ஜூபிட்டர்லேருந்தோ கொஷின் பேப்பர் வரப்போகிறதில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்முடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய டீச்சிங் ஃப்ரெட்டர்னிட்டி, இவங்க தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, கொஷின் பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி தர போகிறாங்க. அப்போது இதை ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்குது. முதல்ல ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க, எனக்கு தெரியாதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. நான் படித்ததில் எது எனக்கு தெரிஞ்சதாக இருக்குது, கண்டிப்பாக அதுதான் கேட்பாங்கன்ற ஹோப்போடு படிக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன்ஸை தரவாக படிக்கணும். நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பார்ப்போம். பட் என்னென்னா அதாவது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பு, இங்கேருந்தோ ரொம்ப நமக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்திருக்குன்ற நம்பிக்கையை நம்ம அதை வச்சுக்க கூடாது. ஏன்னா எப்பயுமே கொஷின் பேப்பர்ஸ் நம்மளை மாதிரி ஒருத்தரால் தான் தயாரிக்கப்படுது. அடுத்த விஷயம் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற நம்முடைய ஃபஸ்ட் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ், அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. என்னென்னா ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். எனக்கான பலம் எது, ஸ்ட்ரென்த்து. எனக்கான பலவீனம் எது, வீக்னஸ்.
இந்த பலத்தை பொறுத்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது, வாய்ப்புகள் எங்கே இருக்குது, இந்த பலவீனத்தை பொறுத்து த்ரெட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்றது நீங்கள் எக்ஸாமை தாண்டி உங்களை பற்றின ஒரு செல்ஃப் இவாலுவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. செல்ஃப் இவாலுவேஷன் மீன்ஸ் அதாவது நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிசமாக இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். எங்கே தப்பு பண்ண, எப்படி தப்பு பண்ண, எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டில் இஷ்யூ ஆச்சு, இது எல்லாமே நம்ம யோசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ். அப்போது இது வந்து அஃப்கோர்ஸ் லைஃப்பில் எக்ஸாம்ஸ் முக்கியம். ஆனால் எக்ஸாம்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் ஒரு விரக்தியோ ஒரு தோய்வோ ஒரு மாதிரியான மனநிலையை உருவாக்கிடக்கூடாது. ஸோ நம்ம திருப்பி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, கொஷின் பேப்பர் அப்படின்றதும் ஈஸி தான். அதில் வரக்கூடிய கொஷின்ஸ் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் வரப்போது. நாம் அதை ஃபெமிலியரைஸ் ஆக்கிக்கிட்டால் அது ஈஸியாக நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் எல்லா விதத்தில் சிக்கல் இருக்குது. ஃபினான்ஷியலாக சிக்கல் இருக்குது, ஃபேமிலி வைஸ் சிக்கல் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் சிக்கல் இருக்குது, எல்லாமே சிக்கலை நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் நமக்கு விதமான சிக்கலை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இன்னும் படிக்கிறாளா, எப்போ தான் வேலைக்கு போய் உங்களுக்கு கஞ்சி ஊற்ற போகிறான்னு சும்மா கேட்டு விட்டு போகிறவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாமே இஷ்யூஸ் தான். பட் இதையும் தாண்டி அந்த சக்ஸஸ்க்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வில் பவர், அந்த வில் பவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இஃப் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மனம், அந்த மார்க்கத்திற்கான மனம் வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டுமென்றால் ஒரு ஒலிக்கீற்று நமக்கு எங்கேயோ இருக்குது. அந்த ஹோப் கொடுக்கறது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அப்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் வெர்னே வான் பிரான் அவர் சொன்னார், த ட்ரீம்ஸ் ஆஃப் எஸ்டர்டே ஆர் தி ஹோப்ஸ் ஆஃப் டுடே வில் பி த ரியாலிட்டிஸ் ஆஃப் டுமாரோன்னு சொன்னார். அது மாதிரி நேற்றைய கனவுகள் தான் இன்றைய லட்சியங்களாகவும் நம்பிக்கைகளாகவும் மாறி நாளைய வெற்றிகளை உண்மையாகவும் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாகவும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதுக்கான விதையை நம்ம போடுவோம். எல்லாவற்றையும் கடந்து நம்மால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்றது ஓவர் கான்ஃபிடன்ஸ், என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. அப்போ இந்த தன்னம்பிக்கை என்ன செய்யும், எல்லா தடைகளும் இருந்த போதும் கூட தனியாக உங்களை கொஞ்சமாக அதை பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழியை காட்டும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஈவன் அ ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். அந்த முதல் அடி நாம் எடுத்து வைக்கணும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா உங்களுக்கு டீச்சர்ஸ் கேர் அகாடமி பல அடி எடுத்து வச்சு உங்களுக்கான வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கும். இது மெட்டீரியல் கொடுக்குறது எல்லாம் எங்கே வேணால் மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ வேர்ல்டு இஸ் அ குளோபல் வில்லேஜ். மெட்டீரியலை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுவாங்க, இங்கே வாங்க, அந்த அகாடமிக்கு இந்த அகாடமிக்கு வாங்க. அது மேட்டர் இல்லை. நீங்கள் மெட்டீரியலை வாங்குறதோட உங்களுடைய க்ரோத், உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய விக்ட்ரி, உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன், அதுலேயும் டீச்சர்ஸ் கேர் அகாடமி அக்கறை வச்சுருக்கு. அந்த அக்கறை வச்சிருக்கிறதுனால தான் உங்களை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதுறதுலேருந்து அடுத்தடுத்த ப்ராக்ரஸ் செக் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கான இவாலுவேஷன், செல்ஃப் இவாலுவேஷன் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும் பொழுது தேர்வுக்கு போகும்பொழுது இது ஒரு புது அனுபவமாக இல்லாமல் வழக்கமாக நான் டீச்சர்ஸ் கேரில் எழுதின ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இந்த டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணி விடும் பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வில் பவரோடவும் அந்த ஹோப்போடவும் அந்த நமக்கான ஒரு டெஸ்டினேஷனோடவும் டீச்சர்ஸ் கேர் அகாடமியோட உதவியோடவும் இந்த வெற்றி பயணத்தை தொடங்கி அடுத்தடுத்து வர இருக்கின்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் நம்முடைய தனி பர்ஃபார்மன்ஸையும் தனித்துவமான இண்டிவிஜுவல் அண்ட் யூனிக் பர்ஃபார்மன்ஸையும் காட்டி வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.